சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே நிறைய வந்து ஸ்டாச்சுஸ் வந்து செஞ்சுருக்கிறாங்க. எல்லாம் வந்து இந்த கல்லில் செய்யப்பட்டது, பாறாங்கல்லில் செய்யப்பட்டது. ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸ்டாச்சுஸ். அப்புறம் மேலே பாருங்கள், நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்கும். ஒரு பல்லவா டெம்பிள் அப்படிங்கிற அதுக்கான ஒரு அடையாளம் வந்து இது சொல்லப்படுது. இது வந்து யுனெஸ்கோலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. நிறைய பேர் விளாகிங் பண்ணவும் வர்றாங்க. பட் இன்றைக்கி நான் விளாகர்ஸ் யாரையும் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்றால் இருங்க, பக்கத்தில் போய் பார்ப்போம். நம்ம இதெல்லாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்டது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் என்று கேட்டால் இது வந்து பாறாங்கல்லில் செஞ்சனால ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது இதே மாதிரி தான் பல்லவர்களோட ஆர்கிடெக்சர் வந்து இந்த சென்னை இதை வந்து சுற்றி இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. மகாபலிபுரம் ஒன்று தான் நம்ம பார்த்துருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து நமக்கு டைமிங் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இந்த பல்லவ ஆர்கிடெக்சர் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. நான் பார்த்த சில டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டால் இந்த டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்குது காய்ஸ். டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்குது, அதை நான் ஆனஸ்ட்டாகவே சொல்லுறேன். வேறு என்னன்னு கேட்டால் இங்கே ஒவ்வொருத்தருக்கு இது பிடிக்கலாம். ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வந்து மாறும். நம்மளோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டால் இது வந்து ஓகே, ஜஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். நல்ல ஒரு வைபாக இருக்குது இந்த இடம். ஏன்னா பீச் கிட்டே இருக்கிறனால நல்லா காற்று அடிக்குது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் இட். ஸோ that's it for today's video guys. நம்ம வந்து இன்றைக்கி வந்து டெம்பிள் பார்த்தோம். ஓகே, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை வந்து நீங்கள் இதை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்து சுற்றி பாருங்கள். ஓகே, இந்த பீச் மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்காகவே இல்லை, ரொம்ப ட்ரடியாக தான். அதை விடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.